God friends. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ரொம்ப அருமையான ஒரு பகுதி. இங்கு ஒரு வயதான தாய் தன்னுடைய ஜீவனுக்கென்று வைத்திருந்தவைகளை எல்லாவற்றையும் தேவனுக்கென்று காணிக்கையாக கொடுத்தார்களாம். இயேசு சொல்லுகிறார், இவர்கள் மற்றவர்கள் கொடுத்ததை காட்டிலும் இவர்களுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். எதற்காக? இவர் அதிகமாக கொடுத்தாள் என்று சொல்லி தன்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுப்பது. மற்றவங்க எல்லாம் இருக்கிறதுல இருந்து கொடுத்தாங்க, ஆனால் இவள் எல்லாவற்றையும் இருக்கிறதை காட்டிலும் கொடுத்தாள். அநேகராகிய நம்மில் திருச்சபைகளிலே காணிக்கையை கொடுக்கின்றோம். காணிக்கை என்பது திருச்சபையில் போடப்படுகின்ற பணம் மாத்திரம் அல்ல, தேவனுக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் காணிக்கை தான். கர்த்தருக்காக நாம் செய்கின்ற சிறு ஊழியம் கூட அவருக்கான காணிக்கையாக கூட அது அர்த்தம் கொள்ளும். அதை மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். எனக்குள்ள இருக்கின்ற எல்லாவற்றையும் மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். எவ்வாறு? பணம் போடுகிறோம், காணிக்கை பையிலே போடுகின்றோம். மற்றவர்கள் பார்க்கும் வண்ணமாக எடுத்து போடுவது, அல்லது மற்றவர்கள் இதை காட்டிலும் என் பக்கத்தில் இருக்கவங்க போடுறதை காட்டிலும், அல்லது மற்றவர்கள் என்னை பார்த்து பெருமை கொள்ளும் அளவிற்கு, அல்லது என்னுடைய பேரை அங்க படிப்பாங்க அப்படின்றதுக்காக, என்னுடைய பேரை பலகையில எழுதுவாங்க அப்படின்றதுக்காகவோ நான் காணிக்கை போடுவதை கர்த்தர் அங்கீகரிப்பவராக அல்ல. எனக்குரியவைகளை நான் 2 பைசாவாக இருந்தாலும் கூட அதை மனமுவந்து நான் கர்த்தருக்காக கொடுக்கிறேன். ஒன்று. இரண்டாவதான காரியம், எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்வது. ஊழியத்தை குறித்து இங்க குறிப்பிடுகின்றது. நம்ம கொடுத்திருக்கிற டேலண்ட்டை சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அதை நாம் பரிபூர்ணமாய் செய்ய வேண்டும். இயேசுவுக்காக செய்யறோம், மன ரம்யமா செய்யணும். ஐயோ ஒண்ணுமே இல்லையே, நான் எங்க போய் ஊழியம் செய்வது? எல்லாம் உங்க கையிலே ஒரு போன் இருக்கேன், ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் நீங்க போடலாம், மனப்பூர்வமா போடலாம். மனப்பூர்வமாக ஏதோ ஒண்ணு, எவ்வளவு மெசேஜஸ் அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்றோம். இதை காணிக்கையாக செய்யலாமே, கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிக்கலாமே. என்னுடைய ஊழியத்துல நான் இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் எதிர்பார்க்கிற கர்த்தர் அவர் அல்ல. நீங்கள் எதை செய்தாலும் இயேசுவுக்கென்று உன்னதமாக உள்ள பூர்வமாக செய்யும் பொழுது அவர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கின்றார். வலது கையில கொடுக்கிறதை இடது கைக்கு தெரியாமல் இருப்பது நல்லது என்று வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக காணிக்கை இங்க போட்டுவிட்டு வெளியில உட்கார்ந்து இருப்பாங்க உதவிக்காக, அவர்கள் நாம் சற்று யோசிக்க வேண்டும். என்னுடைய அநேக மெசேஜஸ்ல இதை நான் குறிப்பிட்டு இருக்கின்றேன். அவர்களை முதலாவது பார்க்கணும். நீங்க எவ்வளவோ இங்க போடுறீங்க கர்த்தருக்காக, ஓகே, அது எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஓகே. அங்க ஒருத்தங்க உதவி கேட்டு உட்கார்ந்து இருக்காங்களே, உங்ககிட்ட எதிர்க்க வந்து பசிக்குதுன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்களே, அவங்களுக்காக நம்ம என்ன செய்யவிருக்கிறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். சர்ச்ல என்னுடைய பெயருக்காக நீங்கள் காணிக்கை போடுவதாக ஒருவேளை இருப்பீர்களானால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அதை கர்த்தர் ஒருபொழுதும் அங்கீகரிக்கிறவராக இருக்க போவதே இல்லை. ஜீவ புஸ்தகத்துல இன்னாருடைய பெயரை எழுதி இவ்வளவு காணிக்கை போட்டிருக்காங்கன்னு எங்கே எழுதப்பட போவதே இல்லை. அவருக்காக நீங்கள் உண்மையும் உத்தமமாய் இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து ஊழியக்காரனே வா என்று சான் கூப்பிடுவார். அந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். Have a blessed day. Praise be to God.